இமானுவேல் ஜேக்கப், 6ஆம் வகுப்பு டி பிரிவு. எனது சொற்பொழிவு மலையில் நிலையிருக்கும் நண்பர்களுக்காக ஒரு கவிதை. தோல்வி என்றால் முயற்சி செய், வெற்றி என்றால் புதிதாக பயிற்சி செய். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தோல்வியை பார்த்த பிறகுதான் வெற்றியை நாட்டுகிறார்கள். ஏனென்றால் தோல்வி என்பது நாம் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கும். அதனால்தான் தோல்வி வெற்றிக்கு முதல் படியாய் இருக்கிறது. சரி, நாம் எடுத்துக்காட்டாக கண்டுபிடிப்புகளின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரே முறையில் பல்பை கண்டறிந்தாரா? இல்லவே இல்லை. அவர் பல முறை தோல்வியடைந்த பிறகுதான் அந்த பல்பையை கண்டறிந்தார். நமது கனவுகளின் நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமையும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அவருடைய கனவெனவோ விமானியாக வேண்டும் என்பது. ஆனால் அவருடைய ஆசை அங்கு நிறைவேறவில்லை. அவர் ஆனாலும் படித்தார், நிறைய அனுசோதனைகளை செய்தார். பிறகு இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அங்கு அவர் வெற்றி பெற்றார். 2ஆம் படி தன்னம்பிக்கை. எல்லா மனிதர்களும் எந்த வேலை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு தான் செய்கிறார்கள். தன்னம்பிக்கை இல்லாமல் யாரும் எந்த வேலையும் செய்கிறதில்லை. தன்னம்பிக்கை என்பது எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு விஷயம்தான். அதனால்தான் தன்னம்பிக்கை எல்லாருக்கும் சொந்தமாய் இருக்கிறது. 3ஆவதாக முயற்சி. ஒரு தோட்ட வேலை செய்பவரின் மகன்தான் இந்த கிறிஸ்டியன் ரொனால்டோ. அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய தந்தைக்கு ஏற்கனவே 3 பிள்ளைகள் இருந்தனர். 4வது பிள்ளையை வறுமையின் காரணமாக கருக்கலைக்க அவர் முடிவு செய்தார். ஆனால் இந்த பிள்ளை சாதனையாளராக திகழும் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் அவர் அந்த பிள்ளையை கருக்கலைக்கவில்லை. அவர் வளர்த்தார், கால்பந்து விளையாட்டில் சேர்த்தார். இப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய கால்பந்து வீரராக அவர் வந்திருக்கிறார். இதற்கு காரணம் அவர் தந்தை அளித்த ஊக்கம்தான். இவருடைய முயற்சியும் தான் காரணம். தன்னம்பிக்கையும் ஊக்கமும் சேர்ந்ததுதான் இந்த முயற்சி. இந்த முயற்சி எல்லோருக்கும் வேண்டும். முயற்சி இல்லாதவர்கள் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால்தான் வெல்லவே முடியும். கடைசியாக வெற்றி. வெற்றிக்கு பல மனிதர்கள் போராடுகிறார்கள். ஆனால் யாருமே இந்த படிகளை பின்பற்றுவதே இல்லை. தோல்வியும் தன்னம்பிக்கையும் முயற்சியும், இந்த 3ம் சேர்ந்த கலவைதான் வெற்றி. சாதிக்கலாம் நண்பர்களே, பாருங்கள், உங்களால் முடியும். நன்றி, நன்றி, நன்றி.